சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி விஜய் நேற்றைக்கு ஒரு இஃப்தார் நிகழ்வு ஒன்றை நடத்தினார். அந்த நிகழ்வுல எங்களுடைய கொள்கை மதச்சார்பற்ற கொள்கைதான். ஒருபோதும் அந்த கொள்கையை விட்டு நாங்கள் நகரப்போவதில்லை. நிறைய வதந்திகளை பரப்புனாங்க. அந்த கூட்டணி, இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நாங்க மக்கள் கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் நேற்று அறிவிக்கிறார். அறிவித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, கரூர் கூட்டத்துல விஜய் அவர்கள் ஷூட்டிங் நடத்திய வீடியோக்கள் அத்தனையுமே ஒவ்வொன்றாக வெளியே வருது. சிபிஐ இதெல்லாம் வந்து கைப்பற்றி இருந்தாங்க. அந்த வீடியோக்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வீடியோக்களை சமூக வலைதளத்துல பரப்புறாங்க. குறிப்பாக பாஜகவை சேர்ந்த அல்லது பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அந்த வீடியோவை பரப்புவதை பார்க்க முடியுது. எப்படி பார்க்கறீங்க? பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வேலையை மெல்ல துவங்கி விட்டது என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். விஜயினுடைய வருகைக்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்தில் காத்திருந்தார். வரவில்லை என்று சொன்னவுடன் ஐடி விங்கை வைத்து விஜயை காயப்படுத்துகிற வேலையை தொடர்ச்சியாக அதிமுக செய்தது. அதே பாணிதான் இப்போது பாஜக செய்வதும். சிபிஐ வழக்கு விசாரணைக்கு வருகிற போதே ஒப்பீனியன் தமிழில் நாம் பேசி இருக்கிறோம். சிபிஐயிடம் சென்றது என்பது விஜய் தானே வலிய சென்று வலைக்குள் சிக்கிக் கொண்டதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா தமிழ்நாடு அரசு ஒரு சீரான விசாரணையை நடத்தி கொண்டிருந்தது. எந்த இடத்திலும் தமிழ்நாடு முதலமைச்சரோ அல்லது தமிழ்நாட்டு காவல்துறையோ விஜயை அத்துமீறி குற்றம் சாட்டல. குறிப்பா இதை விட இன்னொரு பங்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பொறுத்தவரை விஜய் இந்த விஷயத்தில் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை கண்டறியாமல் விஜய் மீது கல்லறியக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அதனாலதான் எந்த தொண்டனும் சாவதை எந்த தலைவனும் விரும்ப மாட்டான் என்கிற அந்த முதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்து விடை பெற்றாரு. அப்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டது தமிழ்நாடு அரசு இல்ல, நீதிமன்றம் தான். இது எல்லாத்தையும் கவனத்துல கொண்டு பார்க்கிற போது தமிழ்நாடு அரசு ஒரு மென்மையான அணுகுமுறையை இந்த விஷயத்தில் விஜய் மீது வைத்தது. ஆனா விஜய் என்ன செஞ்சாருன்னா, உங்ககிட்ட இருந்தா எனக்கு பாதுகாப்பு இல்ல, நான் டெல்லிக்கு போறேன்னு சொல்லி போனார். அப்போதே இந்த விஷயத்தில் விஜய் சிக்கி கொண்டார் என்பதை எல்லோரும் உறுதிப்படுத்தினார்கள். இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு மக்களுக்கு தெரிய வருகிறது. விஜய்க்கும் ஓரளவுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் வேட்பு மனுக்களை, விருப்ப மனுக்களை பெற்று அதை பரிசீலிக்கிறேன்னு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்றாரு. அந்த டேட்ல சம்மன் அனுப்புறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக விஜய் நேர்ல போய் ஆஜராகிறாரு. விஜய் போய் நேர்ல ஆஜராகிட்டு வெளியில வந்தோடனே சிரித்த முகத்தோடு வெளியில் வர்றாரு. முதல் நாள் செய்தி பரப்புறாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு விஜய் வருகிறார். அப்ப விஜய் போவதற்கும் அதற்கு 2 நாட்கள் முன்பாக திட்டமிட்டு செய்தியை பரப்புவதற்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஏன் அப்படி 2 நாட்களுக்கு முன்பாக திட்டமிட்டு அந்த செய்தியை பரப்பணும்னு பார்த்தா, நீங்க பாஜக கூட்டணிக்கு வந்தா மட்டும்தான் இந்த விசாரணை சுமூகமா உங்களுக்கு நடக்கும். இல்லைன்னா இந்த விசாரணை வளையத்துக்குள்ள நீங்க சிக்க வைக்கப்படுவீங்கிற சமிக்ஞைய பொது வெளியில பாஜக கொடுக்குது. யார் சார் சொன்னது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வராருன்னு? ஒண்ணு விஜய் தரப்புல சொல்லி இருக்கணும், இல்லைன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்புல சொல்லி இருக்கணும். விஜய் தரப்புல பின்னால சொல்லிட்டாங்க. சிபிஐ விசாரணை நடைபெற்று முடிகிற வரை பதில் சொல்லாமல் இருந்தார்கள் விஜய் தரப்பு. சிபிஐ விசாரணை நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு பதில் சொல்லிட்டாங்க. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்புல இல்லங்க நாங்க கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தலைன்னு சொல்லணுமா இல்லையா? புதிய கட்சிகள் வருது, புதிய கட்சிகள் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அன்புமணி ராமதாசும் மகுடி வாசிப்பதை போல வாசித்துக் கொண்டே இருந்தார். ஆமா, புதிய கட்சி கூட்டணிக்கு வருது அப்படின்னு சொல்லி. இது எதன் பொருட்டு பேசப்பட்டதுன்னு பார்த்தா, சிபிஐ விசாரணையை மையமாக வைத்து விஜய்க்கு பேரம் பேசப்பட்டதாகத்தான் பொருள் கொள்ளப்படும். இப்ப சிபிஐ விசாரணையிலிருந்து அடுத்த கட்டம் நகர்ந்துருச்சு. அந்த கட்ட விசாரணை முடிஞ்சிருச்சு. நேற்றைக்கு விஜய் இப்தார் நிகழ்ச்சியில நான் அந்த கூட்டணிக்கு போறேன், இந்த கூட்டணிக்கு போறேன்னு எல்லாரும் சொன்னாங்க, நான் எந்த கூட்டணிக்கு போகல அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்னதற்கு பிறகு திட்டமிட்டு விஜயினுடைய நிகழ்வில் எங்கெங்கெல்லாம் கேமரா வச்சிருந்தாங்க, என்னென்ன மாதிரியான கேமரா வச்சிருந்தாங்கிற செய்தியை வெளியிடுறாங்க. செய்தியை வெளியிடுறது யாரு? பாரதிய ஜனதா கட்சி தான் வெளியிடுது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவாக யாரெல்லாம் சமூக வலைதளத்தில் எழுதி வருகிறார்களோ அவர்களெல்லாம் அந்த காட்சியை வெளியில ரிலீஸ் பண்றாங்க. இப்ப எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, ஏற்கனவே விஜய் சில சாட்சிகளை அழிச்சிட்டாருங்கிறது குற்றச்சாட்டு. இது யார் சொல்ற குற்றச்சாட்டு? சிபிஐ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த அழிக்கப்பட்ட சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜஸ் நாங்க எடுத்துட்டோம். அவரு கேரவனுக்குள்ள உட்கார்ந்து என்ன பண்ணாருன்றதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அது சம்பந்தமா விசாரிக்கிறோம் அப்படின்னு விஜய் தரப்புக்கு சொன்னாங்களா இல்லையா சிபிஐல இருந்து? இப்போ அழிக்கப்பட்ட காட்சிகளை பெற்றது யாரு? சிபிஐ. சிபிஐயிடம் இருந்த காட்சிகள் எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களுக்கு, எழுதக்கூடியவர்களுக்கு, சமூக வலைதளத்துல பரப்பக்கூடியவர்களுக்கு கிடைச்சதுன்றதுதான் கேள்வி. அப்போ திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி விஜய் தன்னுடைய வலைக்குள் சிக்குவார் என்று எதிர்பார்த்தது சிக்கவில்லையா, அல்லது சிக்க வைப்பதற்கு பாஜக விரும்பவில்லையா, இல்ல பாஜக வேறு கணக்குகள் வைத்திருக்கிறதா என்கிற
ஆய்வுக்குள் விஜய் போய் முடிப்பதற்குள் விஜயை மொத்தமாக கலங்கப்படுத்தி விஜயை மொத்தமாக அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்ய துவங்கிருச்சு. அதன் பொருட்டு தான் இந்த வீடியோக்கள் வெளியாயிருக்கு. இப்ப ஏற்கனவே ஒரு பிரதான ஊடகம் ஒன்று இந்த படப்பிடிப்புக்காகத்தான், ஜனநாயகன் படப்பிடிப்புக்காகத்தான் இது நடந்ததுன்னு சொன்னாங்க. அப்ப சொல்லும் போது என்னென்ன செய்திகள் எல்லாம் சொன்னாங்களோ அதையேதான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கும் போது நம்ம பார்த்தோம். என்ன ரிலீஸ் ஆயிருக்கு? 2 பிரதான கேமரா, அது 2மே ஷூட்டிங்க்கு பயன்படுத்துற கேமரான்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஷூட்டிங்க்கு பயன்படுத்துகிற அந்த கேமராவை வைத்து விஜயினுடைய நிகழ்வை ரெக்கார்ட் செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? விஜய் தரப்புல சொல்றாங்க அது லைவ் ரிலேக்காக வைக்கப்பட்டிருக்கிற கேமரா, அதனால நீங்க அதை ஷூட்டிங்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. லைவ் ரிலேக்கு வைக்கப்படுகிற கேமராவா அல்லது ஷூட்டிங்க்கு வைக்கப்பட்ட கேமராவா? 2 கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது இல்லாம நிறைய டெக்னிக்கலான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்போ புதுசாக அந்த டிஎஸ்எல்ஆர்லயே ரொம்ப அட்வான்ஸ்டு கேமராலாம் இருந்தது, அந்த கேமராவெல்லாம் அவங்க கொண்டு வந்து அங்க ஸ்பாட்ல வச்சிருந்தாங்க அப்படின்னு. இப்போ இருக்கக்கூடிய இயல்பான ஒரு கேள்விதான், ஷூட்டிங் நடக்கல, விஜயினுடைய தரப்பு சொல்வதே சரியாகவே இருக்கட்டுமே. அப்ப ஷூட்டிங் நடக்கலைன்னா இதற்கு முன்பு நடந்த விஜயினுடைய நிகழ்வுகளுக்கு இத்தனை கேமரா எடுத்து செல்லப்பட்டதா? இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிற கேமராவை கொண்டு போய் வச்சாங்களா? இப்ப விஜயும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் காத்திருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி முழுவதுமாக களத்தில் இறங்கி விஜயை என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறதோ அதையெல்லாம் செய்து முடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்றுதான் பார்க்கிறேன்.